நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவ நிகழ்ச்சி ஐநோபடி திரைப்படத்தை பற்றி விமர்சனம். பிருத்திவிராஜ் சுகுமாரன் மற்றும் பார்வதி திருவொத்து நடிப்பில் நிசாம் பஷீர் இயக்கத்தில் வெளிவந்துள்ள மலையாள திரைப்படம் ஐநோபடி. ஒரு வங்கியின் கொள்ளை சம்பவத்தில் சிக்கிக்கொள்ளும் ஒரு சாதாரண அரசு ஊழியர் பிருத்திவிராஜ் வாழ்க்கை போராட்டத்தை மையமாக கொண்டது தான் இந்த கிரைம் த்ரில்லர் திரைப்படம். ராஜீவன், அதாவது பிருத்திவிராஜ், ஒரு அரசு ஊழியர். அவர் எதிர்பாராத விதமாக ஒரு வங்கி கொள்ளை சிக்கிக்கொள்கிறார். தன் மனைவி மீரா, பார்வதி மற்றும் 2 குழந்தைகளோடு மிகவும் சாதாரணமாக வாழ்ந்து வந்த ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் நிகழ்வுகளுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக அமைகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு நாயகனின் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. இந்த சம்பவம் ஒருவன் அமைப்புக்கு எதிராக போராடும் கதைக்கு விதையாகவும் அமைகிறது. மனைவியின் மறைமுக உறவில் இருக்கும் வங்கி மேலாளர் ஸ்ரீநாத் அவர்களை சந்திக்க வங்கிக்கு செல்லும் ராஜீவன் எதிர்பாராத மூன்று கொள்ளைகளிடம் சிக்கி அதுவே அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை பழமொழியை பொழிய அந்த பணத்தை எப்படி காப்பாற்றுகிறார் என்பது திரைக்கதை மாயாஜால வித்தை. இந்த மலையாள த்ரில்லர் படத்தில் நடிக்கும் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஒரு வழக்கமான ஹீரோவாக அல்லாமல் சாதாரண மனிதராக மிகவும் அடக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மிக இயல்பான கட்டுப்பாடான நடிப்பு. இந்த கதாபாத்திரத்துக்கு தனது வழக்கமான ஸ்டார் இமேஜை முழுமையாக விளக்கி நடித்திருக்கிறார். பார்வதி திருவோது தனது அனுபவத்தை வெளிப்படுத்தும் வலுவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக வீட்டில் எந்த நேரம் சண்டை போடும் கணவனிடம் அன்பு கிடைக்காமல் வாழும் ஒரு பெண்ணாக பார்வதி மீரா அந்த கதாபாத்திரத்தில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். துணை நடிகர்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். இயக்குனர் நிசாம் பஷீர் தனது ரோர்ஸ் சாக் படத்தைப் போலவே இந்த படத்திலும் உளவியல் த்ரில்லர் பாணி கையாண்டுள்ளார். கதை ராஜீவன் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஒரு சாதாரண அரசு ஊழியர் என்று காட்டியது. சமயம் வரும்போது சாமானியனும் தன்னை பாதுகாத்து கொள்ள சண்டை போடுவான் என்று அவரை ஆக்ஷன் காட்சிகளும் காட்டியது சூப்பர். பெரிய வங்கி கொள்ளை தவறாக குற்றம் சாட்டப்பட்டு துரத்தப்படும் நாயகன் ஒரு கட்டத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றும் உண்மைக்காகவும் அவர் எவ்வாறு போராடுகிறார் என்பதை இயக்குனர் சிறப்பாக திரைக்கதை எழுதி காப்பாற்றிருக்கிறார். படத்தின் ப்ளஸ் வித்தியாசமான திரைக்கதை அமைப்பு, பிருத்திவிராஜின் சிறந்த நடிப்பு, தரமான ஒளிப்பதிவு மற்றும் பின்னணி இசை, பரபரப்பான முதல் பாதி, 2ஆம் பாதி சம உருவிப்பு, இறுதிக்கட்ட திரைக்கதை கூர்மையாக இருக்கிறது. சேவியர் அப்துல் அவர்கள் எழுத்து மற்றும் நிசாம் பஷீர் மேக்கிங் பாராட்டுக்குரியது. தொழில்நுட்பம் தினேஷ் புருஷோத்தமனின் ஒளிப்பதிவும் ஜாக்ஸ் பிஜேயின் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலம். ஆக்ஷன் காட்சியில் மிக யதார்த்தமாக இருக்கிறது. மொத்தத்தில் ஐநோபடி ஒரு வழக்கமான மாஸ் படம் அல்ல, அமைதியாக நகரும் சஸ்பென்ஸ் மற்றும் உளவியல் அம்சங்கள் நிறைந்த திரைப்படம். த்ரில்லர்களை விரும்புபவர்களுக்கு இது நல்ல திரையரங்கு அனுபவமாக இருக்கும். பிருத்திவிராஜின் நடிப்பிற்கு தொழில்நுட்ப தரத்திற்கும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.